நாம் வாழற உலகம் பூலோகம் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. நமக்கு நிறைய தெரிந்த லோகங்கள் என்னவா இருக்கும்? சொர்க்கலோகம் இருக்குது, நரகலோகம் இருக்குது. இது ரெண்டு தான் நமக்கு தெரியும். அதிகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னா, தப்பு பண்ணால் நரகத்தில் தள்ளிடுவாங்கடா, நல்லது பண்ணால் சொர்க்கத்தில் வாழலாம். இது ரெண்டு தான் நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். அடுத்து வேற என்ன லோகங்கள்லாம் இருக்குது? வைகுண்டம் இருக்குது, சிவபுரம் இருக்குது, பிரம்மலோகம் இருக்குது, நாகலோகம் இருக்குது, கந்தர்வலோகம் இருக்குது, பாதாளம் இருக்குது. இப்படி லோகங்கள்லாம் இருக்குது. 14 லோகங்கள் கிட்ட இருக்கு. ஆனால் அதையும் கடந்த லோகங்கள்லாம் இருக்குதுன்னு கூறுறாங்க. ஆனால் 14 லோகங்கிறது புராணத்தில் இடம்பெற்றிருக்கு. இப்படி லோகங்கள்லாம் இருக்குன்றதே இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த பூலோகன்றது என்ன? இந்த பூலோகத்தில் இப்படி எல்லா மனிதர்களும் வாழறாங்களே, சுவாமி சிவத்தை இந்த லோகத்தில் மட்டுமா வழிபடுறாங்க? சிவத்தை பூலோகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டுமா வழிபடுறாங்க? நாகலோகத்தில் வழிபடலையா? கந்தர்வ லோகத்தில் வழிபடலையா? சொர்க்கம் இந்திர லோகம் சுற்றி சுற்றி லோகங்கள் எல்லா லோகங்களையும் சாமி வழிபடலை? மக்கள் தொகை இந்த பூலோகத்தில் மட்டும்தானா? இதை விட பல மடங்கு மற்ற லோகங்கள் இருக்கே. இவ்வளவு பெரிய கோடி, பல கோடிக்கும் மிஞ்சி எல்லா லோகங்களையும் சேர்த்து சொல்கிறேன், பல கோடி மக்கள் தொகை இருக்கு. அதில் சுவாமி தேடி ஆட்கொண்டார். சிவத்தை வழிபடுறவங்க அதில் எவ்வளோ, ஒரு லோகம் மக்கள் கூட இருக்க மாட்டாங்க. இதில் இத்தனை லோகங்களில் சிவத்தை மட்டுமே வழிபடக்கூடிய ஒரு லோக மக்கள் கூட கிடையாது. சிவத்தை மட்டும் வழிபடுவேன். தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கு ஓர் துணை என நினைவனோ சொல்லாய். யாரையும் தொழ மாட்டேன், மனசலையும் நினைக்க மாட்டேன், துணைன்னு நினைக்க மாட்டேன். கற்றா மனம் என கதறியும் பதறி மற்றொரு தெய்வத்தை கனவிலும் நினையாது, கனவுலையும் நினைக்க மாட்டேன். சிறு தெய்வத்தை ஏத்தவும் மாட்டேன். இப்படின்னு ஒரு வைராகிய நெருப்போட இருக்கக்கூடிய மிகவும் குறைவான மக்கள் தொகை தான் சிவத்தை மட்டும் வழிபடக்கூடியவர்கள். ஏன்னா சிவத்தை அவ்வளவு எளிதில் யாராலையும் வழிபட முடியாது. இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த லோகங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி பிறந்துட்டே இருப்பாங்க. நீ பூலோகத்தில் நான் பிறந்துட்டேன், நான் செய்த நிறைய ஏகப்பட்ட கர்மவினை செஞ்சுட்டேன்,